வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சிலருக்கு மட்டும் ஏன் தோல்வியும் பண கஷ்டமும் தொடர்கதையாவே இருக்கு. நாம செய்யற பல பரிகாரங்களும் கோவில்ல வைக்கிற வேண்டுதல்களும் ஏன் பலிக்க மாட்டேங்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் குலதெய்வம் தான். இத கேட்ட உடனே உங்க மனசுல பல கேள்விகள் வரலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற சாதாரண கற்சிலையோ இல்ல ஊர் எல்லையில நிக்கிற காவல் தெய்வமோ கிடையாது. அது உங்க குடும்பத்தோட ரத்தத்துல பல தலைமுறைகளா கலந்து விட்ட ஒரு ஜீவ நாடி. ஒரு மனுஷன் தான் குலதெய்வத்தை மறந்துட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய கோவில்களுக்கு போனாலும் எந்த பலனும் கிடைக்காதுன்னு சித்தர்கள் உறுதியா சொல்றாங்க. ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வீட்ல வாசல் படியிலேயே குலதெய்வத்தை ஆவாகனம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் அவ்வளவு ஈஸியா வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா காலப்போக்குல கிராமத்திலிருந்து நகரத்துக்கு பிழைக்க வந்த பல குடும்பங்கள் தங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறதையே முழுசா மறந்துட்டாங்க. இன்னும் சிலர் குலதெய்வம் தெரிஞ்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அங்க போய் பொங்கல் வச்சு கும்பிடுற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. இப்படி தலைமுறை தலைமுறையா நாம செய்யற தப்புகள் தான் குலதெய்வத்தை நம்ம விட்டு விலக வைக்குது. குலதெய்வம் ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிருச்சுன்னா முதல்ல அந்த வீட்ல இருக்கிற தெய்வீக கலை முழுசா அழிஞ்சிரும். அந்த சக்தி நம்ம வீட்ல ஒரு அரணா இருக்கும்போது மட்டும்தான் மத்த இஷ்ட தெய்வங்களோட ஆசியும் நமக்கு முழுசா கிடைக்கும். குலதெய்வம் ஒரு வீட்டை விட்டு விலகி இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல ஏற்படுற முதல் பெரிய மாற்றம் தூக்கமின்மை தான். ராத்திரி நேரங்கள்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா கெட்ட கனவுகள் வர்றதும், தூங்கும்போது நெஞ்சை யாரோ அழுத்துற மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுறதும் வீட்டோட பாதுகாப்பு அரண் உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. எந்த காரணமும் இல்லாம வீட்ல இருக்கிற செடிகள் திடீர்னு காய்ந்து போறது, வீட்ல இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து சின்ன சின்ன விபத்துகளோ இல்ல மருத்துவ செலவுகளோ வர்றது, குலதெய்வத்தோட பார்வை உங்க வீட்டின் மேல விழல அப்படிங்கிறத காட்டுற முக்கிய அறிகுறிகள். இது மட்டும் இல்லாம பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபம் காத்தே இல்லாம தானாவே அடிக்கடி அணையிறதும், சமையலறையில பால் அடிக்கடி கெட்டு போறதும் இல்ல சாதம் சீக்கிரமாவே ஊசி போறதும் மிகப்பெரிய அபாய அறிகுறிகள். வீட்ல வளர்க்கிற நாய் இல்லனா பூனை காரணமே இல்லாம சுவரை பார்த்து குறைக்கிறதும் பயந்து நடுங்கிறதும் வீட்ல ஏதோ ஒரு தீய சக்தி நுழைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பாதுகாப்பில்லாத அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைஞ்ச எதிர்மறை ஆற்றல்கள் தான். இது போன்ற சூழ்நிலையில நீங்க உடனே செய்ய வேண்டியது குலதெய்வத்தை மறுபடியும் உங்க வீட்டு வாசல் படிக்க அழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பழமையான தாந்திரீக முறைதான். இது ரொம்ப ரகசியமான ஆனா மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ஒரு ஆழமான வழிபாடு. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்து வீட்டை முழுமையா சுத்தம் பண்ணிக்கோங்க. வீட்டின் வாசல் படியில மஞ்சள் தண்ணி தெளிச்சு 2 பக்கமும் அழகா மாக்கோலம் போடுங்க. ஒரு சுத்தமான சின்ன மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் பச்சரிசி, ஒரு சுத்தமான விரலி மஞ்சள், அப்புறம் ஒரு சின்ன செப்பு காசு இல்லனா ₹1 நாணயத்தை வைங்க. இத ஒரு சின்ன மூட்டையா கட்டி வீட்டின் பூஜை அறையில இருக்கிற சாமிகளுக்கு முன்னாடி வைங்க. இந்த மூட்டைக்கு குலதெய்வ முடிச்சுன்னு பேரு. ஒரு சின்ன மண்ணகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த முடிச்சுக்கு முன்னாடி தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லையும் 2 சின்ன எலுமிச்சம்பழங்களை சரிபாதியா அறுத்து அதுல குங்குமம் தடவி வாசல் படிக்கு 2 பக்கமும் வைங்க. இப்போ பூஜை அறையில ஒரு சின்ன வாழை இலையில கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இல்லனா பானகம் நைவேத்தியமா வைங்க. தரையில கிழக்கு முகமா பார்த்து உட்கார்ந்துகிட்டு கண்களை மூடி முழு மனசோட உங்க குலதெய்வத்தோட பேரை 108 முறை ஆழமா உச்சரிங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை தப்புகளையும் எங்க குலத்தோட சாபங்களையும் முழுமையா மன்னிச்சு மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள ஒரு காவல் தெய்வமா வந்து எங்களை காப்பாத்துன்னு மனம் உருகி கண்ணீர் மல்க வேண்டிக்கோங்க. இப்படி தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் உங்க வீட்ல தொடர்ந்து தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தடைகளும் பனி போல விலகும். பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். அந்த நாட்களை கணக்குல எடுத்துக்காம விட்ட நாட்களை சேர்த்து தொடர்ந்து ஏற்றலாம். இந்த ஒரு மண்டல காலம் முழுவதுமே வீட்ல இருக்கிறவங்க அசைவ உணவுகள் சாப்பிடுறத முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். கோபம், வருத்தம் போன்ற பல வருஷ மனக்கசப்புகளை மறந்து முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. இந்த 48 நாட்களுக்குள்ள உங்க வீட்ல பல வருஷங்களா தடையாயிருந்த காரியங்கள் எல்லாமே படிப்படியா நடக்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க.
மனக்கசப்பால பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்னு சேர்வாங்க. பல காலமா தட்டிப்போன சுப காரியங்கள் தானாவே உங்க வீட்டை தேடி வரும். வீண் மருத்துவ செலவுகள் முழுமையா குறையும். இழந்த நிம்மதி மறுபடியும் உங்க குடும்பத்துல வசந்தமா வீசும். குலதெய்வத்தோட ஆசி பரிபூரணமா இருந்தா ஒரு சாதாரண மனுஷன் கூட வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண் முன்னாடியே பல சரித்திர சான்றுகள் இருக்கு. அதனால எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையான நம்பிக்கையோட இந்த எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாட்டை இன்னைக்கே தொடங்குங்க. உங்க வாழ்க்கையிலையும் நம்ப முடியாத அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளவா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல பல சூட்சும ரகசியங்களையும் ஆன்மீக தகவல்களையும் ஆழமா தெரிஞ்சுக்க தொடர்ந்து பிரபஞ்ச ஜோதியோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.